இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் கான், ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் வெளிவந்த சிக்கந்தர் திரைப்படத்தின் திரை விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோவான சல்மான் கான் ஒரு சாதாரண மனுஷன். ஆனால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்கிறாரு, எதிரிகளை எப்படி ஜெயிக்கிறாரு, இதான் இந்த படத்தோட கதை. வழக்கமாக ஆக்ஷன் படத்தில் வர்ற மாதிரி தான் கதை கொஞ்சம் போகுது. ஆனால் இடையில சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோவான சல்மான் கான் சண்டை காட்சியெல்லாம் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஹீரோயினியும் ராஷ்மிகா மந்தனா அவரோட சேர்ந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தில் வில்லனான சத்யராஜ் அவரும் வேறு லெவலில் மிரட்டியிருக்காரு. அவரோட நடிப்பு படத்துக்கு ஒரு பெரிய பலம். டைரக்டரான ஏஆர் முருகதாஸ் படத்தை நல்லா இயக்கியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷாக எடுத்திருக்காரு. கேமரா ஒர்க் எல்லாம் சூப்பராக இருக்குது. பின்னணி இசை படத்துக்கு நல்லா பொருந்துது. ஆனால் சில இடங்களில் கதை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் வேகமாக போயிருந்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குறைன்னு பார்த்தா கதை சில இடங்களில் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. புதுசாக எதுவும் இல்லைன்னு தோணுது. ஆனால் மற்றபடி படம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. மொத்தத்தில் சொல்லணுன்னா சிக்கந்தர் 2025 ஒரு நல்ல ஆக்ஷன் என்ட்ரி மூவி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி திரை விமர்சனத்துக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.